ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருமே எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு வீடியோ நம்ம பார்க்க போறது, இந்த வீடியோ பார்த்து முடிக்கிறக்குள்ளாரையே நீங்க விரும்பினவங்க உங்களுக்கு ஃபோன் கால் செய்வாங்க. எங்களுக்கு நடந்த உடனடியா இந்த ரெக்கார்டிங் நான் பண்றேன். ஆக்சுவலி ஃபுல் டயர்டாக தான் இருக்கிறேனே. எனக்கு கிளாஸ் முடிச்சுட்டு வந்த உடனே ரெக்கார்ட் பண்ணுறேன். ஸோ வாய்ஸ் கொஞ்சம் உளறிச்சுன்னா அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இன்னைக்கு ஒரு பொண்ணுக்கு நாங்கள் ஃபோன் கன்சல்டன்ட் எடுத்தோம். அந்த பொண்ணு பார்த்தீங்கன்னா தாட் ப்ராசஸ் உள்ள ஒரு கேரக்டர். அதனால பார்த்தீங்கன்னா தாட் ஆஃப் வைப்ரேஷன் கிளாஸ் அந்த பொண்ணுக்கு நாங்கள் கொடுத்தோம். கிளாஸ் முடியும் போது அந்த பொண்ணு தேம்பி அழுகிற அளவுக்கு அந்த பொண்ணு இன்வால்மெண்ட்டோட பண்ணுச்சு. முடிஞ்ச உடனடியாக அந்த பொண்ணுக்கு இன்ஸ்டன்டாக ஃபோன் காலும் வந்துருச்சு. ஆக்சுவலி இதுக்கான காரணம் என்னன்னா, தாட் ப்ராசஸை சரியான விதத்தில் யூட்டிலைஸ் பண்றது தான். இந்த மெத்தடை இன்னைக்கு வீடியோ பார்க்கக்கூடிய உங்க எல்லாத்துக்குமே இது நடக்கும். நீங்க தாட் ப்ராசஸ் உள்ள கேரக்டர் இருக்கணும். அது எப்படி தாட் ப்ராசஸ் உள்ள கேரக்டர்னா, உங்க கேரக்டருக்கு தகுந்த மாதிரி தான் நம்ம மெத்தட் சூஸ் பண்ணும் போது உங்க கேரக்டர் என்னன்னு பாருங்க. நீங்க எதையுமே பாத்தீங்கன்னா உணர்வு பூர்வமா அணுகக்கூடிய ஒரு பர்சனா இருந்தால், அதாவது நீங்க கண்ணில் பார்க்கறத விடவே உணர்வு உங்களோட ஆழ் மனதிலிருந்து மனப்பூர்வமா அணுகக்கூடிய ஒரு பர்சனா இருந்தா உங்களுக்கு இது ஒர்க் அவுட் ஆகும். ரோட்ல நீங்க போறீங்க, ரோட்ல இருந்து போறப்ப 2 பேர் அடிச்சுட்டானுங்க, 2 பேர் அடிச்சுட்டு மண்டையோட சண்டை போட்டுட்டு இருக்காங்க. அதை பார்த்தோன்னே நீங்க இதுங்களா திருந்தாத ஜென்மெண்டா அப்படின்ட்டு போனீங்கன்னா உங்களுக்கு இது ஒர்க் அவுட் ஆகாது. ஆனா அது பாட்டு ஐயோ உங்களுக்கு அடிபட்டுருமா, காயமாயிருமா அப்படின்னு அதை நினச்சி ஃபீல் பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்க, உங்களுக்கு இது ஒர்க் அவுட் ஆகும். இவ்வளோதான். நீங்கள் எதையுமே உணர்வுபூர்வமாக அணுகிறீங்கன்னா உங்களுக்கு இந்த மெத்தட் ஒர்க் அவுட் ஆக ஆரம்பிக்கும். ஸோ இது உங்களோட கேரக்டரை பொறுத்து தான். செகண்டு, வீடியோ பார்த்த உடனே அப்பயே உங்களுக்கு நடக்கணும் அப்படின்னா உங்கள் ப்ராப்ளம் பெரிய லெவலாக இருக்கக்கூடாது. இன்றைக்கி நான் பார்த்த அந்த பொண்ணுக்கு பெரிய லெவல் பிரச்சனை தான். பட் நாங்கள் கூட இருந்து கைடன்ஸ் கொடுத்தோம். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அந்த கூட இருந்து இல்லாத ஒரே காரணத்தினால பார்த்தீங்கன்னா மேபி கொஞ்சம் டைம் எடுக்கும். ஆனால் ரிசல்ட் கண்டிப்பாக கிடைக்கும். முதல் விஷயம், உங்களோட எண்ணங்களோட சக்தி என்ன நீங்கள் புரிஞ்சுக்கிட்டா போதும். வீடியோ முதல்ல ப்ராப்பராக பாருங்க. பார்த்து வீடியோவை புரிஞ்சுக்கிட்டு நீங்கள் அதை செயல்படுத்துங்க. அப்போ தான் ஒர்க் அவுட் ஆகும். ஒன்ஸ் வீடியோ நல்லா ப்ராப்பராக பாருங்க. அதன் பிறகு அந்த வீடியோவில் சொன்ன மாதிரி செய்யுங்க, உங்களுக்கு நடக்குமே. முதல்ல உங்களுடைய எண்ணங்களோட சக்தியை நீங்க புரிஞ்சுக்கணும். நம்ம எண்ணங்களோட சக்தி என்ன அப்படிங்கிறதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். நமக்கு நிறைய எண்ணங்கள் வரும். கச கண்ட விஷயங்கள் நம்ம யோசிச்சுட்டே இருப்போம். இந்த வீடியோ பாக்குறீங்க, இந்த வீடியோல மட்டும் உங்க கவனம் இருக்கும். அந்த நேரத்தில் கீழே என்ன இருக்குன்னு ஸ்க்ரால் பண்ணுவீங்க, கமெண்ட்ஸ் வரும், பக்கத்துல யாராவது கூட பேசிட்டு இருப்பீங்க. இந்த மாதிரி நிறைய டைவர்ஷனோட தான் இந்த வீடியோவே பாக்குறீங்க. அப்ப அதுலயுமே உங்களோட முழு கவனம் இல்லை. இப்படி எல்லா விஷயத்திலுமே முழு கவனம் இல்லாமல் நம்ம பண்ணக்கூடிய எந்த ஒரு விஷயமும் நமக்கு வெற்றி கொடுக்காது. ஸோ இதை தெளிவைக்கோங்க. நம்ம ஒரு விஷயத்துல பின் பாயிண்ட் ஃபோக்கஸ் நம்ம பண்ணுனா அதுல நம்ம ஜெயிப்போம். ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். இப்ப நீங்க ரோட்ல நடந்து போயிட்டு இருக்கீங்க, சூரிய ஒளி உங்க மேல படுது. உங்களுக்கு ஏதாவது ஒரு விஷயம் உடம்புல ஆகுதா, பெருசா ஒரு பாதிப்பு இருக்காது. மீறிச்சுன்னா ஒரு சில பேர் கையில பபிள்ஸ் வரலாம், அந்த ஹீட்டுக்கு ஃபார்மேஷன், அவ்வளவுதான். இதுவே அந்த சூரிய ஒளியை ஒரு இடத்துல பின் பாயிண்ட்ல ஃபோக்கஸ் பண்ணா, லைக் ஒரு மேனிஃபெக்சரிங் கிளாஸ் எடுத்து வச்சோம் அப்படின்னா, ஒரு பூதகாண்டி சொல்லுங்க, அதை வைக்கிறப்ப ஒரு பின் பாயிண்ட்ல வரும். அந்த இடத்துல உங்க கை வச்சா நம்ம கையை பர்ன் ஆயிடும். இதே மாதிரி தான் நம்மளோட எண்ணங்களுமே. நம்மளோட எண்ணங்கள் பலவிதமா சிதறிட்டு இருக்கு. இந்த பலவிதமா சிதறக்கூடிய நம்ம எண்ணங்களை ஒரு விஷயத்துல பின் பாயிண்ட்ல நம்ம ஃபோக்கஸ் பண்ணா அந்த விஷயம் நமக்கு நடக்கும், நமக்கு கிடைக்கும். ஸோ இவ்வளவுதான். இந்த பின் பாயிண்ட்ல நீங்க ஃபோக்கஸ் பண்ணவே நடக்கும். அது எதுவா இருந்தாலும் உங்க கூட எத்தனை வருஷம், இந்த பொண்ணுக்கு 1.5 வருஷமா அவங்க பேசவே இல்லை. நான் பேசுறதுக்காக நிறைய ட்ரை பண்ணேன். நான் ட்ரை பண்ணி என்னோட கேரக்டர் அவங்க தப்பா புரிய ஆரம்பிச்சிட்டாங்க, என்னை தப்பா ப்ரெடிக்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, என்னை ரொம்ப மோசமா திட்ட ஆரம்பிச்சிட்டாங்க, என் கூடயே சேராதுங்கிற அளவுக்கு ஆகி பேச்சுவார்த்தையே நின்று எங்களுக்கு 1.5 வருஷம் ஆச்சு அப்படிங்கிற அளவுக்கு ஆயிருச்சு. ஆனா எதுவா இருந்தாலும் அந்த பண்றப்ப அந்த பொண்ணு அந்த அளவுக்கு எமோஷனல் ஆகி அழுதுச்சு. இப்போ புரிஞ்சுக்கோங்க, அந்த அழுகிற அளவுக்கு அந்த பொண்ணு ஃபீல் பண்ணி வந்துச்சு. அப்ப அந்த அளவுக்கு அந்த பொண்ணோட எமோஷனல் ஒரே லெவல் பாண்டிங் ஆச்சு. உங்களுக்கும் அந்த பாண்டிங் கனெக்ஷன் உங்களுக்கு இருந்துச்சுன்னா உடனே நடக்கும். எனக்கு அந்த அளவுக்கு இல்லைங்க அப்படின்னா கொஞ்சம் டைம் எடுக்கும். அதை புரிஞ்சுக்கோங்க. ஸோ உங்களுக்கு என்ன தேவையோ அதுல உங்களுடைய கவனம் முழுமையா, லேசர் பாயிண்ட் உங்களோட கவனம் இருந்தால் நீங்க நினைச்சது உடனடியா நடக்கும். கொஞ்சம் டைம் எடுக்கும் உங்க பிரச்சனைக்கு தகுந்த மாதிரி, ஆனா நடந்தே தீரும். இந்த உலகத்துல நீங்க ஆசைப்படக்கூடிய விஷயம் எதுவாக இருந்தாலும் நம்மளால அடைய முடியும். அதுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் என்ன நினைக்கிறீங்கன்னா, விடா முயற்சி. தொடர்ந்து ட்ரை பண்ணுங்க. நீங்க ஒரு விஷயம் பண்றீங்க, அந்த விஷயம் எனக்கு நடக்கல, கிடைக்கலன்னே அதை நிறுத்திட்டீங்கன்னா உங்களுக்கு நடக்காது, கிடைக்காது. இந்த உலகத்துல மொத்தமா ஒரு 3 டைப் பீப்புள்ஸ் தான் இருக்காங்க. ஒருத்தங்க ஒரு விஷயத்த செய்யலாமா வேண்டாமான்னு யோசிச்சுட்டே இருப்பாங்க. இது ஒண்ணு. இன்னொருத்தங்க ஒரு தடவை செய்வாங்க, ஃபெயிலியர் ஆயிடுச்சா அதோட நிறுத்திடுவாங்க. இன்னொருத்தங்க ஒரு தடவை செய்வாங்க, ஃபெயிலியர் ஆச்சா கொஞ்ச நாள் விட்டுருவாங்க, திரும்ப செய்வாங்க, ஃபெயிலியர் ஆச்சா விடுவாங்க, திருப்பி பண்ணுவாங்க, ஃபெயிலியர் ஆச்சு விடுவாங்க. ஆனா அதை சக்சஸ் ஆகிற வரைக்கும் விடவே மாட்டாங்க. தொடர்ந்து ஏதாவது ஒண்ணுல குறை சொல்லிட்டாது பண்ணிட்டே இருப்பாங்க. ஒன் டே அவங்களுக்கு சக்சஸ் ஆகும். உங்களுக்கு இதுல எந்த கேட்டகரியில இருக்கீங்க நீங்க பாருங்க. நான் எப்பவுமே எல்லா விஷயத்தையும் செய்யறதுக்கு யோசிச்சுட்டே இருப்பேன் அப்படின்னா சைடில் இறங்க ஆரம்பிங்க. நான் செஞ்சு எனக்கு ஃபெயிலியர் ஆச்சுன்னா விட்டுருவோம்னா திரும்பியும் செய்ய ஆரம்பிங்க. இந்த மாதிரி தொடர்ந்து நீங்க பண்ணுனீங்கன்னா நீங்க ஆசைப்பட்டது எதுவா இருந்தாலும் கிடைக்கும். சிம்பிளா சொல்றேனே, நீங்க ஆசைப்பட்ட விஷயம், நம்ம ஆசைப்பட்ட விஷயத்தை அடையிறதுக்கு தான் இந்த வாழ்க்கையை நம்ம எடுத்திருக்கோமே. இந்த வாழ்க்கை நம்ம விருப்பப்படி நமக்கு இருக்கணும்.
நம்ம வாழ்றது ஒரு டைம் தான். மறுஜென்மம் இருக்கு இல்ல அதை பத்தி நான் எதுவுமே பேசல. ஆனா இந்த ஜென்மத்துல நம்ம ஆசைப்பட்ட மாதிரி நம்ம விரும்பின வாழ்க்கை வாழணும். அதுக்கு எது தடுத்தாலும் எவன் தடுத்தாலும் அதை நம்ம அடையணும், ஜெயிக்கணும். இதுதான் நம்மளோட வாழ்க்கை. சோ நீங்க விரும்பின விஷயத்த அடைஞ்சே தீரணும். அடையணும்னா அதுக்கு நீங்க போராடணும். ஒரு பொருள், ஒரு கார் வேணும், ஒரு பஸ் வேணும், பைக் வேணும், இந்த மாதிரி எதுவா இருந்தாலும் நம்ம ஈஸியா அடைஞ்சிடலாம். ஏன் தெரியுமா? அவற்றுக்கு உணர்வுகள் இல்ல. ஆனா ஒரு பர்டிகுலர் பர்சன் நீங்க அடையிறதுக்கு அப்படி முடியாது. ஏன் தெரியுமா? அவங்களுக்கு உணர்வுகள் இருக்கு. அவங்க மனம் வெறுத்து உங்களை விட்டு போயிருக்காங்க. சோ அவங்களுக்கும் உணர்வு இருக்கு. பிரபஞ்சம் அவங்க உணர்வுக்கும் செவிசாய்க்கும், நம்ம உணர்வுக்கும் செவிசாய்க்கும். அவங்க உணர்வை விட உங்க உணர்வு ஸ்ட்ராங்கா இருந்தால் நடக்கும். சோ நீங்க அவங்களை விட ஸ்ட்ராங்கா இருக்கணும். உங்களை விட அவங்க ஸ்ட்ராங்கா இருந்தாங்கன்னா இட்ஸ் டேக் எ டைம். அவங்க என்னைக்கு வீக் ஆகாங்களோ அப்பதான் உங்களுக்கு நடக்க ஆரம்பிக்கும். அதுவும் நீங்க தொடர்ந்து பண்ணா மட்டும்தான். பண்ணிட்டு அரைகுறையா விட்டீங்கன்னா உங்களுக்கு நடக்காமே போயிடும். சோ நான் சொன்னதெல்லாம் புரிஞ்சிருச்சு அப்படின்னா தாட்ஸ் ஆஃப் வைப்ரேஷன் பவரை நம்ம புரிஞ்சுக்க போறோம். தாட்ஸ் ஆஃப் வைப்ரேஷன் பவர் நீங்க புரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஆல்ரெடி நீங்க என்ன சூழ்நிலையில இருக்கீங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். நான் ரொம்ப நெகட்டிவா இருக்காங்க அப்படிங்கிற பிரச்சனையா இருந்தா நீங்க என்ன பண்ணும்? முதல்ல குளிக்கக்கூடிய தண்ணீர்ல கொஞ்சம் கல்லுப்பு போட்டு ஒரு 1 வீக் குளிங்க. அதன் பிறகு நெகட்டிவிட்டி குறை இருக்கக்கூடிய ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பேசுறது ஸ்டாப் பண்ணுங்க. சோகமான பாடல்கள், இந்த மாதிரி சோகமான விஷயங்கள் பக்கம் போகாதீங்க. உங்களோட லவ்வரை பத்தி நினைக்கிறத டோட்டலா ஸ்டாப் பண்ணிட்டு சந்தோஷமான லைஃப் கொஞ்சம் வாழ்ந்துட்டு அதன் பிறகு ட்ரை பண்ணி ஒர்க் அவுட் ஆகும். அதே போல குளிக்கும் போது வந்து பாத்தீங்கன்னா தண்ணியில வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் கல்லுப்பு போடுற மாதிரி நம்ம உடம்புல கொஞ்சம் தயிர் எடுத்து தேய்ச்சிட்டு குளிங்க. இது என்ன பண்ணும்? நம்ம உடம்புல வந்து பாத்தீங்கன்னா ஆரா கிளென்சிங் பண்ணும். ஆரா கிளென்சிங் பண்ணா மட்டும்தான் நம்மளோட தாட்ஸை நீங்க அவங்களுக்கு அனுப்ப முடியும். நீங்க யார் உங்களோட பேச நினைக்கிறீங்களோ அவங்களுக்கு உங்களோட எண்ணங்களை நீங்க அனுப்பணும். உங்க எண்ணங்கள் அவங்களுக்கு போனா மட்டும்தான் வந்து பாத்தீங்கன்னா அவங்க உங்களுக்கு ரியாக்ட் ஆவாங்களே. ஏன்னா அவங்க இத்தனை நாள் அவங்கள மறந்துருப்பாங்க. அவங்க மறந்துட்டு அவங்க வேலை பாட்டு ஜாலியா இருப்பாங்களே. அப்ப நம்ம திரும்பியும் நம்மளோட தாட்ஸ் அவங்களுக்கு அனுப்பி அதை பவர்ஃபுல்லா மாத்தி நம்ம நினைச்சதை நம்ம கிட்ட கொண்டு வரணும். அப்பதான் வந்து பண்ணா ஒர்க் அவுட் ஆகும். அதுக்கு நம்ம எப்படி இருக்கணும்? நமக்கு நெகட்டிவ் இருக்கக்கூடாது, நம்மளை சுத்தி ஒரு பாசிட்டிவ் ஆரா இருக்கணும். அடுத்தது நம்ம செஞ்ச மிஸ்டேக், நம்மளை விட்டு அவங்க ஏன் போனாங்கன்னு பார்த்து அந்த தவறுகள் எல்லாமே சரி பண்ண பிறகு டெய்லியும் தண்ணி குடிக்கும் போது இதை வந்து நம்ம ஃபார்வர்ட் பண்ணோம். நம்ம ஆறாவை பாஸ் பண்ணோம். முதல்ல ஒரு கிளாஸ் ஆஃப் வாட்டர் எடுங்க. அந்த கண்ணியை கையில ஹோல்ட் பண்ணுங்க. ஹோல்ட் பண்ணிட்டு அதை அப்படியே உங்க மார்பு கிட்ட வச்சுட்டு கண்களை மூடின பிறகு முதல்ல வந்து பாத்தீங்கன்னா பிரபஞ்சத்துக்கு நன்றி சொல்லுங்க. பிரபஞ்சத்துக்கு மனசார நன்றி சொல்லுங்க. வாயில வந்து தேங்க்யூ தேங்க்யூ சொல்றதுலாம் கிடையாது. உணர்வுபூர்வமா மனசால ஒரு பிரபஞ்சத்துக்கு நன்றி சொன்னா உங்களுக்கு என்ன ஃபீல் வருமோ அந்த ஃபீல், அந்த வைப்ரேட் ஆகணும். நீங்க சொல்லக்கூடிய வார்த்தையில எதுவும் கிடையாது. எந்த மாதிரியான உணர்வுகள் நீங்க கொடுக்குறீங்களோ அதான் முக்கியம். அந்த உணர்வு பிரபஞ்சத்துக்கு நீங்க நன்றியை வந்து மனப்பூர்வமா சொல்லணும். அந்த ஃபீல் பண்ணி சொல்ல ஆரம்பிங்க. அந்த தேங்க்ஸ் சொல்லிட்டு எனக்கு ஆசைப்பட்ட வாழ்க்கை எனக்கு பிரபஞ்சம் கொடுத்துருக்கு அப்படின்னு நீங்க ஆசைப்பட்ட வாழ்க்கை உங்களுக்கு கிடைச்சா நீங்க எவ்வளவு சந்தோஷமா இருப்பீங்களோ அந்த சந்தோஷத்தோட இதை உங்களுக்கு கொடுத்த பிரபஞ்சத்துக்கு முதல்ல நன்றி சொல்லுங்க. அதன் பிறகு வந்து பாத்தீங்கன்னா திரும்பியும் வந்து யாருக்காக நீங்க பண்றீங்களோ எந்த நபர் உங்களுக்கு பேசணுமோ அந்த நபரை விஷுவல் பண்ணுங்க. அந்த நபர் உங்களுக்கு போன் பண்ணி உங்ககிட்ட பேசுறாங்க அப்படின்னு விஷுவல் பண்ணுங்க. அந்த விஷுவலும் வந்து பாத்தீங்கன்னா உணர்வு பூர்வமா இருக்கணும். ஜஸ்ட் வெறும் வாய் வார்த்தையா சும்மா மனசுல கற்பனை பண்றதா இருக்கக்கூடாது. எக்ஸ்ட்ரீம் அந்த வைப்ரேஷன், தாட்ஸ் ஆஃப் வைப்ரேஷன் சொல்றீங்களா, நீங்க பண்றது அந்த அதிர்வலையோட இருக்கணும். அந்த வைப்ரேஷன் அளவுக்கு இருக்கிற உணர்வு எக்ஸ்ட்ரீம் ஃபீலோட நீங்க பண்ணணும். அந்த ஃபீலோட நீங்க வந்து பாத்தீங்கன்னா அவங்கள நினைக்க ஆரம்பிக்கணும். அவங்கள நினைக்க ஆரம்பிச்சு அவங்களோட ஃபீல் அப்படியே உணர ஆரம்பிச்சு அந்த ஃபீலோட நீங்க கலக்க ஆரம்பிக்கணும். அவங்க உங்களுக்கு ஃபோன் பண்றாங்க. கிட்டத்தட்ட உங்களுக்கு எத்தனை வருஷம் எனக்கு தெரியாது இல்லையா, எத்தனை நாள் எத்தனை மாசம் எத்தனை வருஷம் உங்களுக்கு தெரியாது. அப்ப வந்து பாத்தீங்கன்னா இத்தனை நாளுக்கு அப்புறம் அவங்க உங்களுக்கு கால் பண்றாங்க அப்படின்னா எந்த அளவுக்கு நீங்க சந்தோஷமா ஃபீல் பண்ணுவீங்க, அந்த அளவுக்கு சந்தோஷமா ஃபீல் பண்ணுங்க. உண்மையிலே நீங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த தாட்ஸ் கேரக்டரா இருக்கீங்கன்னா உங்க கண்ணில் தண்ணி வரும். ஏன்னா அந்த கேரக்டர் உள்ளவங்க ரொம்ப ரொம்ப ஒரு எமோஷனல் சென்சிட்டிவ் கேரக்டர் தான். அதனால உங்க கண்ணில் பொல தண்ணி வரும். நீங்க அந்த அளவுக்கு அவங்கள வந்து விரும்பி இருக்கீங்க. அவங்க கால் பண்றாங்கன்னா உங்களால பேச கூட முடியாது. அந்த அளவுக்கு சந்தோஷம் உங்க கண்ணில் தண்ணி. அந்த சந்தோஷமான உணர்வை வந்த பிறகு அந்த பிரபஞ்சத்துக்கு திரும்பியும் தேங்க்ஸ் சொல்லிட்டு எனக்கு அவங்க கால் பண்ணதுக்கு உன்னாலதான் அப்படின்னு தேங்க்ஸ் சொல்லிட்டு அப்படியே அந்த தண்ணியை குடிக்க ஆரம்பிங்க. இதே போல நீங்க ஒவ்வொரு தடவை தண்ணி குடிக்கும் போது தண்ணி எடுத்து ஒரு செகண்ட் இல்லாட்டி ஒரு 10 செகண்ட்ஸ் நிறுத்தி தேங்க்ஸ் சொல்லிட்டு அந்த ஃபீலை கொண்டு வந்துட்டு குடிங்க. இதை நீங்கள் பண்ணுனீங்க அப்படின்னா உங்களோட தாட்ஸ் அவங்களுக்கு போக ஆரம்பிக்கும். அவங்களுக்கு உங்கள் தாட்ஸ் போச்சு அப்படின்னா அவங்க ஈகோ பர்சனாக இருந்தாங்கன்னா கொஞ்சம் டைம் எடுக்கும். ஈகோட்டிக் பர்சன்லாம் இல்லை அப்படின்னா உடனே கால் பண்ணிடுவாங்க. ஸோ இதுதான் இதுக்கான ரீசன். கரெக்டாக யூஸ் பண்ணிங்கன்னா உங்களோட தாட்ஸ் பவர் பயங்கரமாக தெரியும். நல்லா தெரிஞ்சுக்கோங்க. லேசர் பாயிண்ட்ல உங்களோட எண்ணங்கள் வைத்தீங்க அப்படின்னா அது நடக்கும். இந்த வீடியோவில் நான் சொன்னது எனக்கு சக்சஸ் ஆன உடனே நான் கொடுத்துருக்கேன். இதை நீங்க உணர்வு பூர்வமா பண்ணீங்கன்னா உங்களுக்கும் நடக்கும். அதை மறக்காதீங்க. அதே போல நீங்க எந்த ஒரு மெத்தட் சூஸ் பண்றதா இருந்தாலும் அந்த மெத்தட் உங்க கேரக்டருக்கு தகுந்த மெத்தடான்னு பாருங்க. பிகாஸ் ப்ராப்ளத்துக்கு மெத்தட் கிடையாதுங்க, கேரக்டருக்கு தான் மெத்தடு. நம்ம எல்லாருக்குமே ஒவ்வொரு விதமான ப்ராப்ளம் இருக்க ஆரம்பிக்கும், சரிங்களா? ஆனா
நம்மளோட கேரக்டரும் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமா இருக்கும். ஒருத்தங்க எல்லா விஷயத்துக்கு அழுவாங்க, இன்னொருத்தங்க அழுகவே மாட்டாங்க. ஒருத்தங்க எல்லா விஷயத்துக்கு பயப்படுவாங்க, ஒருத்தங்க பயப்படவே மாட்டாங்க. இந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கேரக்டர் இருக்கும். அவங்க கேரக்டருக்கு தகுந்தாற் போல மெத்தடை சூஸ் பண்ணாதான் அந்த மெத்தடை ப்ராப்பரா பண்ணுவாங்க. அப்படி ப்ராப்பரா நீங்க பண்ணா மட்டும்தான் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். கிடைக்கக்கூடிய எல்லா வாய்ப்புகளையும் கரெக்டா யூட்டிலைஸ் பண்ணீங்கன்னா நீங்க விரும்பின அந்த வாழ்க்கை வாழுவீங்க. ஆல் தி பெஸ்ட்.